Hello friends, welcome to SETRecipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆம்பூர் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பவுல்ல 2 மொளாத்தல் எடுத்துக்கோங்க. அத ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இன்னொரு பவுல்ல அரிசி ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. அத ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு மட்டன் 250 கிராம் எடுத்திருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் மட்டன் வேகிறதுக்கு தண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மட்டனை ஒரு 5 to 6 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்ச மிளகாத்தலை அரைச்சி எடுத்துக்கலாம். பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை வகைகள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வேகிறதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பிரியாணிக்கு எப்பயுமே வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சேர்த்து தனித்தனியாக வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்க போகிறேன். 2 வெங்காயத்துக்கு நான் ஒரு தக்காளி தான் சேர்த்துக்க போகிறேன். தக்காளி அதிகமாக சேர்த்துறாதீங்க, அப்புறம் தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். ஒரு கைப்பிடி மல்லி புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வேகணும். தக்காளி நல்லா வெந்தக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகாத்தூள் பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா 1 சேர்த்துக்கிறேன். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ வேக வச்ச மட்டன் மட்டும் சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியை நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். இதில் நான் இப்போ 3/4 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணிக்கு பதிலாக நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை எடுத்துக்கிறேன். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணால் சேர்த்துக்கோங்க. இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் குக் பண்ணுங்கள். 10 நிமிஷம்க்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் மூடி வச்சு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். 5 நிமிஷம்க்கு அப்புறம் பாருங்கள் இப்படி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அந்த சூட்டிலே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பிரியாணிக்கு நம்ம மசாலா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம போடுற இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் சில்லி பேஸ்ட்டு அதுவே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுதான் இந்த ஆம்பூர் பிரியாணியோட ஸ்பெஷல். இது மேலே கொத்தமல்லி இலை போட்டு பரிமாறுங்க. அவ்வளோதான், நம்ம ஆம்பூர் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.